கூடாது. இரண்டாவது, நாங்க எல்லாம் செய்யற இன்றைக்கு ஒரு பாவம் தான், மற்றவர்களுடைய மானத்துல நாங்க பூந்து விளையாடுறோம். அது குடும்பங்கள்ல, அது எங்கட மஹல்லால, அது எங்கட நிர்வாகத்துல, அது எல்லா இடங்கள்லையும், அது பேஸ்புக்ல, அது இன்னொரு இணைய தளங்கள்ல மற்றவர்களுடைய மானத்துல நாங்க அதிகமாக விளையாடி கொண்டிருக்கிறோம். இவைகளுக்குண்டான தண்டனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. மரர்து லைலத உஸ்ரி அபி, இராக் பயணம் சென்ற நேரத்திலே ஒரு கூட்டத்தை பார்த்தேன். லஹும் அபுஃபாரும் மின் நுஹாஸ், அவர்களுடைய விரல்கள் மின் நுஹாஸ், பித்தளையினால் ஆக்கப்பட்டிருந்தது. யஹ்மிஷூன பிஹா வுஜூஹஹும் வ சுதூரஹும், அவர்கள் தன்னுடைய அந்த விரலின் மூலமாக முகங்களையும் நெஞ்சுகளையும் அப்படியே பித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன், யா ஜிப்ரீல் மன் ஹாவுலா, இவர்கள் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாவுலாஇ மின் உம்மத்திக், உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்கள் யகஊன ஃபீ அஅராதிஹிம், மனிதர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் நன்கான முறையில் ஈடுபட்டவர்கள், மானபங்கப்படுத்தியவர்கள். வகானு யக்தாபூன, அதே போல கீபத் பேசி கோல் மூட்டி திரிந்தவர்கள். இவர்களுக்குண்டான தண்டனை தான் இது என்று சொல்லப்பட்டது. மூன்றாவது பாவம் என்ன தெரியுமா? மூன்றாவது பாவம் என்ன தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இந்த